ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல பல்லவன் இருந்துட்டு, அவங்க அம்மாவ நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டே இருக்காங்க. நிலா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சமாதானம் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நான் அம்மா என்ன கூப்பிட்டாங்க. அவங்களோடவே நான் போயிருக்கணும். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு அம்மாவோட பாசம் கிடைச்சது. ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த ஆள் பண்ணதுனால அம்மா என்னை விட்டுட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு பல்லவா, அழாத. நீ அழுறத பார்த்தா எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாமே போச்சுன்னு அம்மா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாங்க. நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? போதும் பல்லவா, அவங்கள நீ ரொம்ப நம்பிட்டு இருக்கு. இங்க பாரு, உண்மை தெரியாம அங்கிள் மேல எந்த பழியும் போடாத. அவங்க நேற்று நைட்டு என்ன காரியம் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. சரியான நேரத்தில் நான் போய் அவங்கள தடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. நான் தடுத்ததுனால வீட்டை விட்டு மட்டும் தான் அவங்க போயிருக்காங்க. அவங்க நீ நினைக்கிற மாரி ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது பல்லவா. இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. உன் மனசு கஷ்டப்படும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ அவங்கள உயர்த்தியும், அங்கிள மட்டம் தட்டியும் பேசிட்டு இருந்தது என்னால ஏத்துக்கவே முடியல. அதனால தான் இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டேன். வேற வழி இல்லாம சொல்லிட்டேன் பல்லவா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா எங்க அம்மா ஒரு திருடி அம்மா. அவங்கள இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இவங்க பணத்துக்காக தான் வீட்டுக்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.